அவரையும் இதே நர்சிங் ஹோமில் சேர்க்கும்படி ஆகிவிட்டது. சத்யா செய்வதறியாது குழம்பி கலங்கிவிட்டாள். கற்பகம் அம்மையாரை சத்யாவின் தாயார் சிவகாமி கவனித்துக் கொண்டிருந்தார். இவர்களும் வேண்டியதை கொண்டு கொடுக்கவும், டாக்டர் சம்பந்தப்பட்டதை கவனிக்கவும், பங்களாவை பார்த்து கொள்ளவும் சத்யாவின் தந்தை ராமலிங்கத்திற்கு சரியாக இருந்தது. சத்யா நேரத்திற்கு எதுவுமே செய்ய தோன்றாமல் சஞ்சயை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் மனம் இறைவனை மனமாற வேண்டியது. அவன் பிழைத்துவிட வேண்டும். அதை தவிர வேறு அவளுக்கு தோன்றவில்லை. எல்லாம் அவளால் வந்த வினைதான். சூடான அவள் கண்ணீர் அவள் மடி மீது இருந்த அவன் வலக்கரத்தில் மீது விழுந்தது. விழிகளில் நீர் அருவி என வழிய சத்யா அவன் வலக்கரத்தை எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அவளால் தானே அவனுக்கு இந்த கதி. நடந்ததை எல்லாம் பாஸ்கர் அவளிடம் விரிவாக சொல்லி இருந்தான். அதை கேட்டு அவள் பெரிதும் நெகிழ்ந்து விட்டாள். தன் கரம் எங்கோ அடைக்கலம் ஆகியிருந்ததை மயக்கத்தில் இருந்து மெல்ல தெளிந்து கொண்டிருந்த சஞ்சய் உணர்ந்தான். அவன் கண்கள் திறந்தன. சில கணங்கள் ஒன்றும் புரியாவிட்டாலும் மெல்ல மெல்ல நினைவுகள் திரும்ப அவன் இதழ்கள் புன்னகைத்தன. சோகமே உருவான சத்யா தன் கரத்தை அணைத்தபடி வெளிநீர் பெருகியது அவனுக்கு பெரிதும் ஆறுதலாக இருந்தது. சத்யா இதை உணராமல் கண்கள் மூடியபடியே உட்கார்ந்திருந்தாள். சத்யா காதல் சொட்டும் அவன் குரல் அவள் காதில் தேனாக பாய கண்களை திறந்தாள். அவள் இதழ்கள் புன்னகைத்த போதும் விழிகளில் கண்ணீர் அருவி நிற்கவே இல்லை. அவளால் துக்கத்தை தாங்க முடியவில்லை. ரோமம் அடர்ந்த அவன் பரந்த மார்பில் முகத்தை பதித்து விம்மி விம்மி அழுகலானாள் சத்யா. சஞ்சயின் கரங்கள் அவளை அணைத்து கொண்டன. அவள் விழிநீரை அவன் துடைத்து கொண்டே இருந்தான். அது நிற்பதாய் தெரியவில்லை. சத்யா, இங்க பார், நான் நன்றாக இருக்கிறேன். அழாத சத்யா. நீ அழுதால் எனக்கும் கண்கள் கலங்குகின்றன. தலைவலிக்கிறது சத்யா. அவன் மிக மெல்ல பேசினான். சத்யா நிமிர்ந்து இன்னும் அவன் அருகே நெருங்கி உட்கார்ந்தாள். அவன் கரத்தை தன் கன்னத்தோடு வைத்து கொண்டாள். அவன் இடக்கரத்தால் அவள் விரல்களோடு பின்னி கொண்டான். எல்லாம் என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலை. நீ என்ன செய்தாயாம்? இதில் யாரோ ஒரு காளி செய்ததற்கு நீ என்ன செய்வாயாம்? நீங்கள் விழித்தவுடன் வந்து சொல்லும்படி நர்ஸ் சொல்லி சென்றாள். நான் போய் அவளை அழைத்து வருகிறேன். மருந்து தருவாள். என்னுடைய மருந்தே நீதான் சத்யா. நர்ஸும் வேண்டாம், டாக்டரும் வேண்டாம். என் சத்யா மட்டும் அருகில் இருந்தால் போதும். அவளுக்கு அதைவிட பெரிய காயங்கள் கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். அவன் கண்களில் நீர் வழிவதைக் கண்டு பதறி துடித்தாள் சத்யா. அவன் முறுவலுடன் அவள் கரத்தை எடுத்து தன் இதழ்களில் பதித்து கொண்டான். அவள் நாணத்தால் குனிந்து கொண்டாள். அம்மா எங்க சத்யா? அம்மா நன்றாகத்தான் இருக்கிறார். பயப்படாதீர்கள். உங்களை இந்த நிலையில் பார்த்தவுடன் ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது. இங்கு அட்மிட் ஆகி இருக்கிறார். இப்பொழுது நன்றாக இருக்கிறார். நான் அழைத்து வரட்டுமா? எழ முயன்றவளை அவன் கரங்கள் தடுத்தன. அம்மா மெல்ல வரட்டும். சத்யா, ஏன் இப்படி இழைத்து விட்டிருக்கிறாய்? சாப்பிடுவதே இல்லையா? இனிமேல் நன்றாக சாப்பிடுவேன். ஆமா, இத்தனை பாசத்தையும் ஏன் மறைத்து கொண்டு என் முன்னால் வரக்கூடா மறக்கிறாய்? உன்னை வெளிப்படுத்தி கொண்டால் நான் என்ன மோசமாவா நடந்து கொள்வேன்? எதையும் சொல்லவோ வெளிப்படுத்தவோ எனக்கு அருகதை இல்லை. அதனாலதான் அவன் வாணியிலேயே அவள் பேசினாள். ஓ, அருகதை இல்லையா? உன்னை நான் திருமணம் செய்து கொண்டிருந்தால் ஓடுவதாய் இருந்தால் கூட உன்னையும் அழைத்து கொண்டுதான் ஓடியிருப்பேன். என் அண்ணா உண்மையிலே பெரிய மடையன்தான். சஞ்சய் குறும்புடன் பேசினான். சத்யா தன் விழிகளால் அவனை வியப்புடன் பார்த்துவிட்டு மறுபுறம் திரும்பிக் கொண்டாள். அவள் அனைத்தையே தனக்கு அளிக்கப்பட்ட உரிமையாக எண்ணி அவன் வலக்கரம் அவள் சின்னஞ்சிறு இதழ்களை நெருடி விளையாடி கொண்டிருந்தது. கன்னத்திலும் இதழ்களிலும் உரசும் அந்த முரட்டு கரத்தை நொடியில் அவளால் விலக்கிவிட முடியும். அவள் அதை செய்யாமல்
மேனி எல்லாம் மின்னோட்டமாய் பாய குனிந்தே இருந்தாள். அதற்குள் கதவு திறக்கும் சப்தம் கேட்டு இருவரும் விலகி கொண்டனர். நர்ஸ் உள்ளே நுழைந்தாள். அவள் கொண்டு வந்த ஹார்லிக்ஸை சத்யாவிடம் நீட்டினாள். சாருக்கு நினைவு வந்துவிட்டதா? இந்தம்மா, இது அவருக்கு ஸ்பூனால் கொடுங்க. நான் போய் டாக்டரை அழைத்து வருகிறேன். அவர் ஆக்சிடென்ட் கேஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்கார். வர கொஞ்ச நேரம் ஆகும் என்று சத்யாவிடம் சொன்னவள் அவனிடம் திரும்பி, உங்க மிஸ்ஸஸ் உங்க கவலையே தான் இந்த 2 நாளும் சாப்பிடவே இல்லை என்று சொல்லிவிட்டு கதவை சாத்திவிட்டு சென்றாள். இருவர் விழிகளும் நர்ஸின் தவறான அனுமானத்தை சொல்லிக் கொள்ளும் வகையில் இணைந்திருந்தன. சஞ்சய் புன்னகைத்த போது சத்யா உணர்வு பெற்றாள். உதட்டை பற்களால் கடித்து கொண்ட அவளிடமிருந்து பெருமூச்சொன்று கிளம்பியது. அவள் செய்கைகளை கவனித்துக் கொண்டிருந்த அவன் புன்னகை மாறவில்லை. சத்யா ஹார்லிக்ஸை ஒவ்வொரு ஸ்பூனாக அவனுக்கு பருக கொடுத்தாள். அவளை பார்த்து கொண்டே அவன் பருகினான். மீசையிலும் உதடுகளிலும் பட்டிருந்த பானத்தை துண்டால் துடைத்தாள் சத்யா. அவன் சிரித்தான். ஏன் சிரிக்கிறீர்கள்? அன்றொரு நாள் என்னை எழுப்பும்போது உன் கை என் மீசையிலும் உதட்டிலும் பட்டதற்கு அழுதாயே, அதை நினைத்து சிரிப்பு வந்துவிட்டது. இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது? இது தேவை, அது தேவையற்றது. எது தேவை, எது தேவையில்லை என எழுதி கொடுத்துவிடு. அதன்படி நடந்து கொள்கிறேன். எல்லாம் என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை. யார் சொன்னது? பாஸ்கர். ஓ, அந்த மடையும் செய்த வேலையா இது? எதை யாரிடம் சொல்வது என்ற விவேகம் இல்லாதவன். உண்மையில் என்னை நொறுக்கியவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த துரோகிக்கு கோயில் கட்டி கும்பிடுங்கள். ஆமாம், அவன் மீது என்ன அத்தனை பரிவோ! அவன் காயங்கள் ஏற்படுத்தியதால் தானே இந்த அழகு சிலை எனக்கு சேவை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. சத்யா எழுந்து சென்று காலி கோப்பையை செல்ஃபில் வைத்தாள். சேலை தலைப்பு இழுப்பட்டவுடன் மார்பை விட்டு நழுவ முயலும் சேலையை கெட்டியாக பிடித்து நெஞ்சை மறைத்தவளாய் கோபம் பீறிட திரும்பி சஞ்சயை பார்த்து முறைத்தாள். எல்லை மீறுகிறார் என அவள் நெஞ்சை இடித்து கொண்டு காட்டியது. தேவிக்கு கோபம் என் மீதா? நான் இல்லம்மா. இங்கே பார், நீ அமர்ந்திருந்த ஸ்டூல் தான். அதற்கு இருக்கும் சுதந்திரம் எனக்கு இருக்கிறதா என்ன? சஞ்சய் குறும்புடன் சிரித்தபடி ஸ்டூலில் மாட்டியிருந்த அவள் செயலை தலைப்பை எடுத்து விட்டான். கோபத்திற்கான காரணத்தை அறிந்ததும் அவளுக்கு சிரிப்பு வந்தது. அடக்கி கொண்டாள். மார்பை மறைத்து சேலையை சுற்றி இழுத்து விட்டு கொண்டாள். சத்யா, தாகமாக இருக்கிறது. சத்யா பிளாஸ்கில் இருந்து வெந்நீரை எடுத்து சூடு போக ஆற்றி அவனுக்கு சிறிது சிறிதாக குடிக்க கொடுத்தாள். சத்யா, தலை வலிக்கிறது, ரொம்பவும் குளிர்கிறது. சத்யா போர்வை எடுத்து அவன் நெஞ்சு வரை போத்தி விட்டாள். அவன் தலையை மெல்ல வருடி விட்டாள். கலைந்து கிடந்த அவன் சிகையை தள்ளி சரிப்படுத்தினாள். இதமாக இருக்கிறது சத்யா. காலமெல்லாம் இப்படியே உன் மடியில் படுத்துக்கொண்டு கழித்து விடலாம் போல் இருக்கிறது. ஆனால் நிறைவேற கூடியதுதானா இது? வீணாக ஏன் மனதை அலட்டிக் கொள்கிறீர்கள்? அப்புறம் பேசுவோமே என்று சத்யா மெல்ல குனிந்து அவன் காதருகில் இதமாக கூறினாள். தன்னை நோக்கி குனிந்திருந்த அவளை பெரு ஆவலுடன் நோக்கினான் சஞ்சய். அவன் விழியசைவில் உணர்ந்து மறுக்கும் சிறிய தலையசைப்புடன் நிமிர்ந்து நின்று கொண்டாள் சத்யா. சஞ்சய் ஏமாற்றத்துடன் பெருமூச்சு விட்டவனாய், நான் எதற்கும் அருகதையற்றவன் சத்யா என்றான் உடைந்த குரலில். கதவை திறந்து கொண்டு டாக்டரும் நர்ஸும் உள்ளே நுழைந்தனர். டாக்டர் அருமை, நாயகத்திற்கு நடுத்தர வயது இருக்கும். தீட்சண்யமான கண்கள், வைத்திய சாத்திரத்திற்கே இலக்கணம் வகுப்புவது போல் இருந்தார். ஹலோ மிஸ்டர் சஞ்சய், ஹவ் டு யூ டூ என்றவர் அவன் அருகில் குனிந்து ஸ்டெத்தஸ்கோப்பில் சோதித்தார். தலையை அழுத்தி பார்த்தார். ஓகே டாக்டர், தலைதான் வலிக்கிறது. கண்களை திறந்தாலும் மூடினாலும் வலிக்கிறது டாக்டர் என்றான் சஞ்சய். அப்படிதான் இருக்கும் சஞ்சய். அடி பலமா பட்டிருக்கிறது. கண்ணாடி துண்டுகளை எடுக்க ஆபரேஷன் செய்திருக்கோம். நல்ல காலம், மூளையிலேயோ மண்டையிலோ அடிப்படவில்லை என்றவராய் நர்ஸிடமிருந்து சிரஞ்சை பெற்று
அவன் உடலில் மருந்தை செலுத்தினார். எங்களை விட உங்க மிஸ்ஸஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நாளைக்கு நீங்கள் வேறு ரூமுக்கு போய்விடலாம். அவர் நர்சுடன் வெளியேறிவிட்டார். சத்யா, அவர் சொன்னதை கேட்டாயா? உனக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. உங்களுக்கு காயம் ஏற்பட்ட காரணமாய் இருந்தவள் நான் தான். ஆனால் உன்னை ஆனால் உன்னை அவள் கரத்தை எடுத்து சொரசொரப்பான கன்னத்தில் அழுத்தி கொண்டான். அவன் கன்னத்தில் தன் கரம் படும் பாட்டை உணர்ந்து உடல் சிலிர்த்து நெளிந்தாள் சத்யா. போதாத குறைக்கு அவன் கரம் ஒன்று அவள் இடையை வளைத்து வயிற்றுப்புறத்தில் விஷமம் செய்து கொண்டிருந்தது. சத்யா செய்வதறியாது அவனை இறங்குதலுடன் பார்த்து தன் மறுதளிப்பை தெரிவித்தாள். அவள் உணர்வுகளை புரிந்து கொண்டவனாய் அவளுக்கு விடுதலை அளித்தான் சஞ்சய். சரி சத்யா, நீ போய் அம்மாவை அழைத்து வா என்றவனாய் கண்களை மூடிக்கொண்டான். சத்யா நிம்மதியுடன் வெளியேறினாள். ரவணாதால் நிசப்தம் இருந்தது. ஆங்காங்கே நோயாளிகள் மூக்கிலும் முனகளும் டெட்டாயில் நெடியும் வயிற்றை என்னவோ செய்தது. சில வாராந்தாங்களையும் அறைகளையும் கடந்து சென்றாள் சத்யா. ஒரு தனி அறையில் கற்பகம் அம்மையார் படுத்திருந்தார். சத்யாவின் அன்னை ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். இரவு 10 மணி ஆகி கொண்டிருந்ததால் இருவரும் தூங்க முயற்சி செய்து கொண்டிருந்தனர். இவளை பார்த்தவுடன் விழித்து கொண்டனர். அத்தை, அவருக்கு மயக்கம் தெளிந்து விட்டது. உங்களை பார்க்க வேண்டும் என்கிறார். எப்படியம்மா இருக்கிறான் என்றவர் எழுந்து நின்று கொண்டார். சிவகாமி அம்மாளும் சத்யாவும் அவரை தாங்கிக் கொண்டனர். நன்றாக இருக்கிறார் அத்தை, நன்றாக பேசுகிறார். அவர் நன்றாக இருந்தாலே என் உடல் தேறிவிடும் என்றவராய் அவர்கள் பிடியின் நின்று விடுபட்டு தானே நடக்கலானார். அவர்கள் அறையினுள் நுழைந்தவுடன் அம்மா என்றான் சஞ்சய். பாசத்துடன் அவன் கட்டிலில் அமர்ந்த கற்பகம் அம்மையார் கண்கள் கலங்க அவன் கன்னங்களை வருடினார். உன்னை உயிருடன் பார்ப்பேனோ என்று இருந்தது சஞ்சய். ஏனம்மா இப்படி பேசுகிறீர்கள்? பாசம் காட்டும் உங்களை எல்லாம் விட்டு நான் போய்விட மாட்டேமா என்றான் சத்யாவையும் கற்பகம் அம்மையாரையும் பார்த்து. நீங்க விழுந்தாலும் விழுந்தீர்கள் தம்பி. எங்களுக்கெல்லாம் கையும் ஓடல காலும் ஓடல. உங்க அம்மா ஆடியே போய்விட்டார். நான் இப்படி ஏற்படும் என எதிர்பார்க்கவே இல்லம்மா. மனிதனை மனிதனாக மதிப்பது கூட தப்பு என இப்பொழுதுதான் புரிகிறது. தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் என சலுகை காட்டினாய். அவர்கள் புத்தியை காட்டிவிட்டார்கள் சஞ்சய். யாரோ ஒருவன் செய்த தவறுக்காக எல்லோரையும் குறை கூறுவது சரியல்லம்மா. நீ அப்படிதான் சொல்வாய் சஞ்சய். எல்லாம் உன் அப்பாவை போலவே இருக்கிறாய் சஞ்சய் நீ. அவர் சலித்து கொண்டார். அப்பொழுது உள்ளே நுழைந்த நர்ஸ் கும்பல் கூடியிருப்பதைக் கண்டு முகத்தை சுளித்தாள். அவரை அதிகம் பேச விடாதீர்கள். யாராவது ஒருத்தர் இருந்து மற்றவர்கள் போங்கள். அவர் தூங்க வேண்டும் என சொல்லிவிட்டு வெளியேறினாள். சரிம்மா சத்யா, நீ இரு, நாங்கள் போகிறோம். சஞ்சய், நன்றாக தூங்குப்பா. காலையில் வருகிறேன். ஆண்டவன் இப்பொழுதுதான் என் வயிற்றில் பாலை வாத்தான் என்றவராய் கற்பக அம்மையார் சிவகாமியுடன் வெளியேறினார். சத்யா, இப்படி உட்காரேன், நான் ஒன்று கேட்பேன், மறைக்காமல் சொல்வாயா என அவள் கரம் பற்றி கட்டிலில் உட்கார வைத்தான் சஞ்சய். என்ன கேட்கப் போகிறாரோ என்ற பயத்தில் ஏசி அறையில் கூட முகம் ஏற்க அவனை பார்த்தாள் சத்யா. சொல் சத்யா, சொல்வாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? இது என்ன கேள்வி? சொல்லிதான் தெரிய வேண்டுமா? வேண்டுமென்றே கேட்கிறாய். தன் வாயால் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம். என்ன சொல்வது? எப்படி சொல்வது? அவன் எண்ணங்களை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? நாளைக்கே அவள் கணவன் வந்து நின்றாள். அவள் யாரோ அவன் யாரோ. ஏன் இதை இவர் புரிந்து கொள்ளவில்லை? சொல் சத்யா. தலையை குனிந்து கொண்டால் எப்படி? சொல் சத்யா. என்ன சொல்ல வேண்டும்? என் கேள்விக்கு பதில். நான் சொல்லிதான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? நான் அதை எப்படி வெளியே சொல்ல முடியும்? என் நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளலியா? புரிகிறது சத்யா, இது போதும் எனக்கு என்றவன் அவள் இடையை சுற்றி அணைத்த வண்ணம் தூங்க முற்பட்டான். சத்யா கலங்கி கொண்டே விழித்து கொண்டே இருந்தாள்.
மறுநாள் ராமலிங்கம் ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட முக்கியமான கடிதங்களை சஞ்சய்க்கு படித்து காட்டிக் கொண்டு இருந்தார். சஞ்சய் கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்து ஊன்றி அவர் படிப்பதை கேட்டு இருந்தான். முக்கியமான கடிதங்களை அவனை சொல்ல சொல்லி அவர் எழுதி கொண்டிருந்தார். சிலவற்றில் கையெழுத்து போட்டான். அவன் அடிபட்டு படுத்த 20 நாட்களாய் அவரே இரவும் காலையும் கவனித்துக் கொண்டார். சில நேரங்களில் அலுவலக சம்பந்தமாக பாஸ்கர் வருவான். எழுத வேண்டியவற்றை எழுதி கொண்டு செல்வான். அவர் ஃபேக்டரிக்கு சென்ற பின்னால் பகலில் சத்யா பார்த்து கொண்டாள். சிவகாமி அம்மாளும் கற்பகம் அம்மையாரும் நாள்தோறும் ஒரு முறையாவது வந்து பார்த்து செல்வர். சிவகாமி ராமலிங்கம் இருவரும் இவன் பொருட்டு பங்களாவிலேயே தங்கி இருந்தனர். ஃபேக்டரியில் அடிக்கடி ஜெனரல் மேனேஜரும் வந்து போய்கொண்டு இருந்தனர். போதாத குறைக்கு தொழிலாளர்களின் பார்வை, வேறு நலம் விசாரிப்புகள், இதையெல்லாம் கட்டுப்படுத்தவே ஒரு ஆள் தேவையாக இருந்தது. சஞ்சய் படிப்படியாக குணமடைந்து விட்ட போதும் இன்னும் படிக்கவோ எழுதவோ முடியாமல் சிரமப்பட்டான். அடுத்தவர் உதவி எல்லாவற்றிலும் தேவையாக இருந்தது. இன்னும் முழுவதும் குணமடைய 2 மாதங்களாகும் என டாக்டர் சொல்லி இருந்தார். கடிதங்களை எல்லாம் அடுக்கி வைத்துவிட்டு எழுந்தார் ராமலிங்கம். என்னப்பா சஞ்சய், சத்யாவை இன்னும் காணமே? அம்மாவும் கூட வருவாங்க, அதனாலதான் லேட் ஆகிறது. நீங்கள் வேண்டுமானால் புறப்படுங்கள் மாமா. நான் சொன்னதையெல்லாம் ஜெனரல் மேனேஜரிடம் சொல்லிவிடுங்கள். சரி சஞ்சய். சொல்லி வைத்தார் போன்று சத்யாவும் கற்பகம் அம்மையாரும் உள்ளே நுழைந்தனர். சத்யா தான் கொண்டு வந்த டிரான்சிஸ்டரையும் பிளாஸ்டிக் கூடையையும் செல்ஃபில் வைத்தாள். சஞ்சய் அருகே ஸ்டூலை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தார். என்னம்மா, நேரம் ஆகிவிட்டது என்றான் சஞ்சய். ஆமாப்பா, சத்யா ட்ரெஸ் செய்து கொண்டு கிளம்ப நேரமாகிவிட்டது என்றவர் ராமலிங்கத்திடம் திரும்பி, நீங்கள் வேண்டுமானால் காரில் போய் அப்புறம் திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்றார். வேண்டாம்மா, நான் டாக்ஸியிலே போய் கொள்கிறேன். அப்பா, உங்களை முதலில் பங்களாவிற்கு வந்துவிட்டு அப்புறம் ஃபேக்டரிக்கு போக சொன்னாள் அம்மா என்றாள் சத்யா. சரிம்மா என்றவராய் வேண்டாத பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் வெளியேறினார். சத்யா, அந்த தேங்காய் எண்ணெய் பாட்டிலை இப்படி கொடு என்ற அத்தை எண்ணெயை கையில் ஊற்றி தேய்த்து கொண்டு அவன் கிராப்பிற்கு தடவ முற்பட்டாள். கட்டிலில் படாத வண்ணம் ஜாக்கிரதையாக தடவலானார். என்னம்மா நீங்கள், நர்ஸ் எண்ணெயெல்லாம் தடவக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாள். அவன் நவீன கிரீம்களையே தடவுபவன், இல்லாவிட்டால் எதையுமே தடவி கொள்ளாதவன். பெரிய நர்ஸ் போப்பா, நான் தான் சத்யாவை ஞாபகமா எண்ணெய் எடுத்து வர சொன்னேன் என்றார் அந்த அம்மையார். மீதி இருந்த எண்ணெயை தன் புறங்கையில் தடவியபடி சத்யா டிரான்சிஸ்டரை இயக்கினாள். இசை மேதை ராஜரத்தினம் பிள்ளை அவர்களின் நாதஸ்வரம் ஒளிபரப்பாகியது. சஞ்சயின் நாதஸ்வரம் என்றால் உயிர். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரேடியோகிராமில் அவர் இசைத்தட்டுகளை போட்டு கேட்பான். டிரான்சிஸ்டரில் ஒலித்த ராகங்கள் அவனிடம் இல்லாத இசைத்தட்டுகளாக இருந்தன. பார்த்தான், தன் ரசனைகளை அவள் எவ்வளவு தூரம் கூர்ந்து கவனித்து செயல்படுகிறாள் என வியந்த சஞ்சய் அவளை அவன் விளையோட்டத்தின் ஆழம் தாங்காமல் மேல் ஜன்னல் புறம் திரும்பிக் கொண்டாள். நர்சிங் ஹோமை சுற்றி அழகிய புஷ்ப செடிகள் பூத்து குலுங்கின. ஜன்னலை ஒட்டின மாதிரி ஒரு ஜாதி மல்லிகை கொடி ஏறி படர்ந்திருந்தது. பரிப்பாரற்ற பூக்கள் கொத்து கொத்தாய் பூத்து மணந்து கொண்டிருந்தன. சஞ்சய் தன் பார்வையை திருப்பிக் கொண்டான். சஞ்சய், நான் நேற்று ஒரு காரியம் செய்தேன். அதை உன்னிடம் சொல்லதான் வந்திருக்கிறேன். என்னம்மா, சொல்லுங்கள். விஜயை எங்கிருந்தாலும் வரும்படி எல்லா பத்திரிகைகளிலும் விளம்பரம் கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். விளம்பரம் 2 நாட்களில் வெளிவந்துவிடும். நான் இதை அண்ணா போன போதே சொன்னேனே அம்மா. நீங்கள் தான் நம் குடும்பத்திற்கு இது நன்றாக இல்லை என்கிறீர்கள். ஆமா சஞ்சய், அப்படிதான் சொன்னேன்.
என் கடைசி காலத்திற்குள் அவனை பார்க்காமல் போய்விடுவேனோ என கவலைப்படுகிறேன். அதனால தான் இந்த ஏற்பாடு செய்தேன். இந்தியா முழுதும் ஓடும் பத்திரிகைகளில் தர சொன்னீர்களாமா? ஆமா சஞ்சய், ஜெனரல் மேனேஜரிடம் அப்படிதான் சொல்லியிருக்கேன். எனக்கு உடல் நலமில்லை என்றால் அவனால் பொறுக்கவே முடியாது. சத்யா ஆரஞ்சு ஜூஸ் பிழிந்து கொண்டிருந்தாள். ஜூஸை அவனிடம் கொடுத்தாள். அவன் பருகி கொடுத்த டம்ளரை பாத்ரூமில் சென்று கழுவி வந்தாள். ஆமாம் அம்மா, அண்ணியை நினைத்தால் பாவமாதான் இருக்கிறது. எப்படியும் அவன் வந்து விடுவான். அவள் வாழ்க்கை மலர்ந்துவிடும். சத்யா அத்தை அறியாவண்ணம் அவனை முறைத்தாள். அவன் அதை கவனித்தும் கவனித்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை. சரி சஞ்சய், நான் வரட்டுமா? அசதியாக இருக்கிறது, நான் போய் படுக்கிறேன். மத்தியானம் சுவாமிநாதன் வரும்போது பாஸ்கர் கொண்டு வந்த கடிதங்களில் கையெழுத்த வாங்கி அனுப்பு சத்யா என்றவர் வெளியே சென்றார். சத்யா மௌனமாகவே கதவை தாளிட்டாள். மற்ற நோயாளிகளை காண வரும் உறவினர்கள் அடிக்கடி வந்து தொல்லை கொடுத்ததால் கதவை தாளிட்டே வைக்க வேண்டியிருந்தது. நாதஸ்வர இசை இன்னும் ஒலித்து கொண்டே இருந்தது. ஜன்னலின் வழியே நர்ஸ்களும் மற்றவர்களும் நடந்து செல்வது தெரிந்தது. அவர்களை தலை மட்டுமே தெரிந்தது. வெளியில் இருந்து பார்க்க முடியாது. அறை உயரமாக இருந்ததால் அறையில் இருந்தவர்களை சத்யா கொண்டு வந்த கடிதங்களை அவனுக்கு படித்து காட்டும் நோக்கத்துடன் ஸ்டூலில் அமர்ந்தாள். சஞ்சய் அவள் செய்கைகளை பார்த்து கொண்டிருந்தான். இவளுக்கு கோபம் என்று நன்கு உணர்ந்து கொண்டான். இல்லாவிட்டால் அவளுக்கே உரிதான மோனலிசா புன்னகை ஒன்றை அவனுக்கு பரிசளித்திருப்பாளே. நீண்ட நாட்களுக்கு பின் தன்னை நேர்த்தியாக அலங்கரித்து கொண்டிருந்தாள். ஆழ்ந்த ஊதா நிறத்தில் பட்டு சேலையும் சோழியும் அணிந்து முத்துக்களால் ஆன நகைகளையே அணிந்திருந்தாள். அந்த பெரிய மூக்குத்தோடுகள் அவள் முகாந்தியை பெரிதும் கூட்டி காட்டியது. தலை நிறைய ரோஜா மலர்களை சூடியிருந்தாள். சிலை போன்ற அவள் ஏற்ற இறக்கங்கள் சஞ்சய் கண்களை திருப்தி கொண்டான். தேவிக்கு இன்றென்ன விசேஷ அலங்காரம்? அதை பற்றி உங்களுக்கு என்ன? தேவியின் அழகை ஆராதிப்பதில் பக்தனுக்கு ஒரு மகிழ்ச்சி, அவ்வளவுதான். என்னை யாரும் புகழ வேண்டாம். அதுதான் நான் உங்கள் அண்ணாவின் வருகைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேனே. அப்புறம் என்னவாம்? ஓஹோ, இதுதான் கோவமா? அம்மா விஜயை பற்றி என்னிடம் பேசும்போது தேடாத அம்மா என்றா சொல்ல முடியும்? என்ன சத்யா, இதற்காக இப்படி கோபித்துக் கொள்கிறாய்? அவர் தன் மகனை தேடுவதே நான் குறை கூறவில்லை. நீங்கள் சொல்வதை தான் என்னால். ஒரு அண்ணாவை அவன் தம்பி தேடக்கூடாதா? தம்பி என்ற முறையில் தேடுங்கள், யாரும் வேண்டான் என்று சொல்லவில்லை. ஆனால் எனக்கு கணவன் தேடுபடலம் வேண்டாம் என்று சொல்கிறேன். இவ்வளவுதானே? இதற்கு ஏன் என்னிடம் கோபம் சத்யா? எனக்கு மட்டும் சந்தோஷமா? என்னை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாயே. சரி போகட்டும். இப்பொழுது இந்த அலங்காரத்துக்கு காரணம் என்ன? எல்லாம் உங்க அம்மாவால் வருகிற வினைதான். நான் சதா நன்றாக அலங்காரம் செய்து கொள்ளவில்லையாம். கைத்தறி சேலை கட்டிக்கொண்டு கிளம்பினால் கோபிக்கிறார். மற்றவர் இவர் நொடித்து போய்விட்டதாக நினைப்பார்களாம். அதனால் நான் அலங்காரம் பதுமையாகவே இருக்க வேண்டுமாம். அம்மா சொல்வது சரிதானே சத்யா? எது சரி? அப்புறம் உங்கள் ஃபேக்டரியில் எழுதினபடி ஏன் பேச மாட்டார்களாம்? இதை கூட நான் அத்தையிடம் சொன்னேன். அதற்கு அவர், உன்னை எனக்கு தெரியாதா சத்யா என்கிறார்.